தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு புதிய பெண் கவர்னர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டுக்கு புதிய பெண் கவர்னர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழக ஆளுநராக இருக்கின்ற கவர்னர் ரவி, இவர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, பீகார் மாநிலத்தை சார்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர். இவருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு நடைபெற்று வருகிறது. அரசியல் அமைப்பு பற்றி இவருக்கு துளியளவும் தெரியாது. அதிகாரியாக பணியாற்றியவர், அரசியல்வாதி கிடையாது. ஆகையால் அரசியல் அமைப்பு சட்டம் பற்றி இவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகையால் கவர்னர் பதவியை கையாளாக அதை முடியாமல் அவர் திணறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவடைந்து விட்டன. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசும் நம்புகிறது, திமுகவும் நம்புகிறது. இந்தியா கூட்டணி ஏறத்தாழ ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டதே என்று தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாறியவுடன் இந்தியாவில் உள்ள மாநில கவர்னர்கள் மாற்றப்படுவது வழக்கம். ஏனென்று சொன்னால், இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே கவர்னராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அனைவரையும் மாற்றுவது வழக்கம். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுவார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் கவர்னராக இருக்கிற CN ரவி அவர்கள் மாற்றப்படுகிறார் என்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு புதிதாக ஒரு பெண் ஒருவர் கவர்னராக நியமிக்கப்படுகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்கு புதிய கவர்னர் ஒரு பெண் என்று கூறப்படுகிறது. ஆம், தமிழ்நாட்டிற்கு புதிய பெண் கவர்னர் வருகிறார். அவர் யார் என்று சொன்னால், தற்பொழுது ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற YS சர்மிளா. ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் YS சர்மிளா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் ஏற்கனவே YSR தெலுங்கானா கட்சியை ஆரம்பித்தவர். இவர் YS ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய மகள் ஆவார். ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் YS ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய மகள் ஆவார். அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய மகன் YSR காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக உள்ளார். இவருக்கும் இவருடைய தங்கை YS சர்மிளாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக YSR தெலுங்கானா என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தினார். தெலுங்கானா சட்டசபை தேர்தலின் பொழுது தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து விட்டார். அதற்கு பதிலாக அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆந்திராவில் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை. ஆகவே ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவராக உள்ள YSR சர்மிளா அவர்கள் தமிழக கவர்னராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது காங்கிரஸ் வட்டாரத்தில் மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ்நாட்டுக்கு புதிய பெண் கவர்னர், அதுவும் இளம் வயதினர், துடிப்புள்ள ஒரு பெண் கவர்னராக நியமிக்கப்படுவது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியே.